வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எக்கனாமிக் போர்ஷனில் இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் ஒரு 50 கொஷினை இன்னைக்கு பார்க்கலாம். 50 கொஷின். கொஷின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1935. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக 1935 கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 மூலமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஓபன் பண்ணாங்க. ரெண்டாவது கொஸ்டின், இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்பன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 1950. மூணாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சமம் காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். இது சரியானது. காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, அதிலிருந்து நிகர மறைமுக வரிகளை கழிச்சிடறாங்க. இந்த இடத்துல இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க, நிகர மறைமுக வரிகளை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நிகர மறைமுக வரிகளை மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் சரியே. அதாவது காரணி விலைனா நிகர நாட்டு உற்பத்தினா நாட்டு உற்பத்தியிலிருந்து நிகர மறைமுக வரியை கழிச்சிடணும். அதே போல அங்காடி விலையெல்லாம் கூட்டிக்கணும். மூணாவது என்ன கொடுத்திருக்கிறாங்க, அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி சமம் அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். இது மூணுமே ரைட்டு தான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மேற்கூறிய எதுவுமே இல்லை, எல்லாமே மூணுமே சரி. நான்காவது கேள்வி, மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2010 to 11ஆம் ஆண்டுல தான் இந்த தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அமல்படுத்தினாங்க. அஞ்சாவது கேள்வி, ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? அதாவது who will act as the chairperson of GST council? இதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் தான் கவுன்சிலினுடைய தலைவராக செயல்படுவாரு. அடுத்த கேள்வி, 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸ் உடன் இணைக்கப்பட்டது. இந்த வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் அதாவது அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1982ல எதோட மெர்ஜ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது நபார்டு. அடுத்த கேள்வி, சிட்பி SIDBI இதனுடைய எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கிக்கு அப்ரிவேஷன் தான் சிட்பி. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரிவித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? 1, வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. இது ரெண்டுமே சரி. அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு மெர்கன்டைலைஸ்ட் டேஸ் அண்ட் டேஸ் வேர் ரேங்க்டு செகண்ட் இன் இம்பார்ட்டன்ஸ், அதாவது வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தொழில் மற்றும் உற்பத்தி தான் ரைட். தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டு செக் இன்ஃப்ளேஷன் சென்ட்ரல் பேங்க் டேஸ் த கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ, அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணும், அதிகரிக்கும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை அதிகரிக்கும். அடுத்த கேள்வி, சரியாக பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. அதாவது கடன் அளவுனா குவான்டிடேட்டிவ்னா மறைமுக முறை, குவாலிட்டேட்டிவ்னா நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். அதாவது பேங்க் ரேட் இன்க்ரீஸ்டு. எதுக்குன்னா இன்ஃப்ளேஷனுக்கு பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிப்ளேஷனுக்கு பேங்க் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட் அடிப்படை பண்டங்கள்ல வரும். அதே போல மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள் மூலமா தான்
கேபிட்டல் வந்து இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள் வந்து மகிழ்வுந்து. நுகர்வு பண்டங்கள் வந்து மகிழ்வுந்து. இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அனைத்து அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரியவியலில் சக்கரமும், அதாவது மெக்கானிக்ஸ்ல வீல், அறிவியலில் தீ, அதாவது சயின்ஸ்ல வந்து ஃபயர், அரசியலில் வாக்குச்சீட்டு ஓட்டு இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாயத்தின் வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது. பணம் தான் இம்பார்ட்டன்ட், மற்றது எல்லாமே அதை சார்ந்த இயங்குது அப்படின்னு சொன்னவர் வந்து கிரௌதர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்தியா ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆணுக்கு எவ்வளவு கலோரி தேவை, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கலோரி தேவைன்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றது 1968 தான் கால்குலேட் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை கண்டுபிடி. பாலின வளர்ச்சி குறியீட்டை GDI மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் அளவீடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமுதாயத்தின் பெண்களின் அந்தஸ்து, இது தவறு. பெண்ணினுடைய தலா வருமானம் ரைட்டு. பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம் ரைட்டு. இது GDIயும் HDI மூலமாக நம்ம கம்பேர் பண்ணுங்கன்னா பெண்ணினுடைய தலா வருமானம் கரெக்டு. பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலமும் ரைட்டு. பெண்ணின் வயது வந்த கல்வி நிலை, இது மூணுமே ரைட்டு. ஆனா இந்த ஏ மட்டும் தவறானது. சமுதாயத்தின் பெண்களின் அந்தஸ்து அப்படி என்பது தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். பன்னாட்டு நிதி நிறுவனம், அதாவது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டின் மூலமாக தான் இதை வந்து IMF தோற்றுவிப்பதற்கான தீர்மானம், ரெசல்யூஷன் வந்து டெசிஷன் எடுத்தாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The first human development report was published in 1990 by UNDP under the guidance of dash and eminent economist. அதாவது முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1960 ஆண்டு UNDP நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. அந்த பொருளியல் எக்கனாமிஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து முகப்புல் அக். யூனிசெஃப்னுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்டர் ஆஃப் த யூனிசெஃப்னா நியூயார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம், அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரசின் நலத்திட்டங்கள் பிறப்பு விகிதம் அதிகரிப்பிற்கு சாதகமாக உள்ளது, இது தவறு. மக்களின் அதிகரிக்கின்ற வாழ்க்கை தரம், வருமானம், வாங்கும் சக்தி பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும், இதுவும் தவறு. அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம், இதுதான் சரியானது. அப்ப மக்கள் தொகை, அதாவது ஒரு பக்கம் பிறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டே போது, இன்னொரு பக்கம் இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே இருக்கும் போது அப்ப பிறக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் ரைட்டு. அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தோல்வி, இதுவும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து சி. விச் கண்ட்ரி ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் சார்க். சார்க்ல உறுப்பினர் இல்லாத நாடு இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்க்கினுடைய உறுப்பினர் நாடுகள் வந்து மொத்தம் 8 நாடுகள். அந்த 8 நாடுகள் எப்படி ஞாபகம்னா AMBBS பின். MBBS பின்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. A ஃபார் ஆப்கானிஸ்தான், M ஃபார் மால்தீவ்ஸ், B ஃபார் பங்களாதேஷ், பூடான், S ஃபார் ஸ்ரீலங்கா, P ஃபார் பாகிஸ்தான், I ஃபார் இந்தியா, N ஃபார் நேபாள். ஸோ கடைசியா சேர்ந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான். இதுல பங்களாதேஷ் வந்து இதுல இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, பூட்டான் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. ஸோ சைனா மட்டும் அதனுடைய மெம்பர் இல்லை, சார்க்கினுடைய மெம்பர் இல்லை. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் கவுன்சில்ன்றது தான் சார்க். ஸோ சைனா மட்டும் சார்க்ல இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மினிமம் வேஜஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர், அதாவது குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் நூற்றில் எது மறைமுக வரி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறாங்க. மறைமுக வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. சொத்து வரி வந்து டைரக்ட் டேக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸும் டைரக்ட் டேக்ஸ், வருமான வரியும் டைரக்டா தான் கலெக்ட் பண்றக்கூடிய டேக்ஸ், சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பின்வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் தான் சரியான விடை இதுக்கு. அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது? ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளதுன்னா சேமிப்பு, சேவிங்ஸ் பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பொருளியல் வல்லுநர்களும், இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன கோட்பாடுகளையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆடம் ஸ்மித் என்பவர் வந்து பொருளியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஜேஎம் கீன்ஸ் வந்து புதிய பொருளாதாரத்தினுடைய தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ். செபத் வந்து வாராந்திர விடுமுறை, அதாவது வீக்லி டே ஆஃப் ரெஸ்ட், அதை சொல்றவரு. ஜூப்ளினா இயர், சில்வர் ஜூப்ளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, ஜூப்ளி இயர். ஸோ ஆன்சர் டி, 2413. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. கீழே இருக்கிறது வந்து 9வது ஐந்தாண்டு திட்டத்துல இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல், இது தவறு. அனைவருக்கும் பாதுகாப்பு குடிநீர் வசதி வழங்குதல் தவறு. தற்சார்பு அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல், இதுதான் அந்த இதுல வந்து இடம்பெறல. ஏன்னா இது எல்லாமே ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல் வந்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கும். அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீரும் இதுவும் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கும். ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல், அதாவது அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA 2001 தொடங்கின இயக்கமானது 2020 அனைவருக்கும், 2010 அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி சட்டம் கொடுக்கணும். அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயமாகவும் இலவசமாகவும் கொடுக்கணும் கொண்ட சட்டம் இது. இது RTE, அதாவது ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009 கொண்டு வந்தாங்க. RTE வந்து 2009. அதுபடி ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல்ன்றதும் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கும். இந்த தற்சார்பு அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் மட்டும் அதுல இருக்காது. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து GDP தான் அது சொல்றாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, GDP. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. சுயமிசிதா என்பது சிறு கடன் மற்றும் சிறுதொழில் முன்னேற்றம், இது 2. ஸ்டெப் என்பது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம், தான் ஸ்டெப். ஸ்வேதா என்பது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது, இது 3. சுவேலம்பன் வந்து பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுயதொழிலை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் சுவேலம்பன். ஸோ 2134. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது சேம் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், ஒரு பக்கம் பேங்க் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த பேங்க் தொடங்கின ஆண்டு கொடுத்துருக்காங்க. வெனிஸ் வங்கி வந்து 1157 இருக்கிறதுலயே பழமையான வங்கி வெனிஸ் வங்கி. இங்கிலாந்து வங்கி வந்து 1694. வங்காள வங்கி 1806. ஆம்ஸ்டாம் வங்கி வந்து 1609. அதாவது இது முதல் தொடங்கப்பட்ட வங்கி, இது 2வது தொடங்கப்பட்ட வங்கி, இது 3வது தொடங்கப்பட்ட வங்கி, இது 4வது தொடங்கப்பட்ட வங்கி. ஆனா நமக்கு வந்திருக்கிறது 4 3 2 1 ரிவர்ஸ்ல 4 3 2 1. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை, அதாவது நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி, நியூ ட்ரேட் பாலிசி இன்ட்ரோடியூஸ்டு, இந்த ரெண்டுமே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991. அதாவது தாராளமயமாக்கல், அப்ப தாராளமயமாக்கல் பீரியடின் போது இது கொண்டு வந்தாங்க. புதிய தொழிற்கல்வியும் புதிய வாணிப கொள்கையும் கொண்டு வந்தாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. முழு வறுமை என்பது அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் முழு வறுமை. முன்னிலை வறுமை என்பது வந்து அமைப்பு சார்ந்த வறுமை தான் ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டின்றது தான் முன்னிலை. குரானிக் பாவர்ட்டின்றது தான் ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி. 2ஆம் நிலை, அதாவது செகண்டரி பாவர்ட்டின்றது வேலைச்சார்பு தான், சப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது தான் 2ஆம் நிலை வறுமை. 2ஆம் நிலை வறுமைக்கு வந்து திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமை தான் வேலைச்சார்பு.
இப்போ 3412 ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில் வரி விதிப்பது வந்து மாநில அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனற்றுள் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. முட்டை வந்து வெள்ளி புரட்சி, உரம் வந்து சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன், தேன் வந்து பொன் புரட்சி கோல்டன் ரெவல்யூஷன், தோல் வந்து பழுப்பு புரட்சி. ஸோ ஆன்சர் 3421. ஜிஎஸ்டி வந்து தொடங்கப்பட்ட டேட், ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி வந்து 1/7/2017 அமலுக்கு வந்தது. நெக்ஸ்ட், இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு, அதாவது இந்த குறியீடு வந்து மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாக எதில் வருதுன்னு கேட்டிருக்காங்கன்னா, தேவநாகரி இந்த ரா என்ற எழுத்தும் ரோமன் என்ற எழுத்தும் கலந்தது தான் இது இந்த ரூபாயினுடைய குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஒன்றை பொறுத்துக. 1969 வந்து 14 வங்கிகள் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 1980 6 வங்கி நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 1949 வந்து ஆர்பிஐ வந்து நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்போ 2, 4, 3, 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க வந்து காலம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம ஏறு வரிசையில் மேட்ச் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1971 to 81 வந்து 68.5 கோடி, 1981 91 வரை 84.4 கோடி, 91 to 2001 வந்து 102.9 கோடி, 2001 to 2011 121 கோடி. ஸோ ஆன்சர் வந்து 214243. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கின்றன சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 10. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டிவி கிளிப் சிஎல்ஐபி கிளிப் ஆஃப் எம்பிபிஎஸ், இதை ஞாபகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னா, தாய்லாந்து, வியன்னா, கம்போடியா, லாவோஸ், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஆஃப் வந்து சைலண்ட், மலேசியா, புரூனே, பர்மா, சிங்கப்பூர். ஸோ இந்த 10 நாடுகள் சேர்ந்தது தான் ஏசியன் நாடுகள். இது இல்லாமல் 2 அப்சர்வர் இருக்கிறாங்க. 2 அப்சர்வர் யாருன்னா, ஒன்று வந்து ஈஸ்ட் தைமூர், இன்னொன்று வந்து சைனா. இந்த ரெண்டும் இதனுடைய ஏசியனுடைய அப்சர்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் வந்து 1957 ஏப்ரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து மொத்தம் 3 மெத்தடு. 3 மெத்தடு என்னென்னா, ப்ராடக்ட் மெத்தட் உற்பத்தி முறை, ரெண்டாவது இன்கம் மெத்தட் அதாவது வருவாய் முறை, ப்ராடக்ட் மெத்தட் உற்பத்தி முறை, வருவாய் முறை, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் முறை, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இது 3 தான் இந்தியாவில் வருமானம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்திய தேசிய வருமானம் அதாவது நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முதல் கவர்னர் வந்து சர் ஆஸ்போன்ஸ் ஸ்மித். இப்போ வந்து பிரசண்டா இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ டு வாட் ஐ டு என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் தான் எழுதினாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பாலிசி ரெசல்யூஷன் வாஸ் இஸ்யூட் ஆன், முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952. அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ நிறுவனாங்கன்னா 1952. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது நிதிநிலை கொள்கையினுடைய கீழ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசினுடைய செலவு தான் நிதிநிலையின் கீழே வரும். அதாவது எதுவுமே வராது. வங்கி வீதம், வெளியங்காடி நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பு வீதம், இது எதுவுமே வராது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதி மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை வந்து சாதகமான வணிக நிலை. அதாவது இறக்குமதி கம்மியா நாம வந்து செலவு பண்ணி வாங்குறது வந்து குறைவாகவும், ஏற்றுமதி நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி மத்த நாட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம். அப்ப சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? வருவாய் அதிகரிக்கும். இதுதான் சாதகமான வணிக நிலை. சாதகமற்றதுன்னா, இறக்குமதி வந்து நம்ம அதிகமாவும், ஏற்றுமதி வந்து குறைவாவும் பண்ணா அது சாதகமற்றது. சமமாக்கப்பட்டதுன்னா, இறக்குமதியும், ஏற்றுமதி ஈக்குவலா இருக்கிறது. தேங்க் யூ. மொத்தம் 50 வினாவ நம்ம இப்ப பார்த்திருக்கிறோங்க. இந்த 50 வினாக்கு இந்த கிளாஸ்ல குறிப்பு எடுத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு 50 வினாவ பார்க்கலாம். நன்றி.